தடவ நம்ம மல்லியோட கழுத்துல தாலிய கட்டும்போது, நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே யோசிக்கல. ஆரம்பத்துல அத ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, அத வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த தாலி பிரிக்கு ஃபங்ஷன்ல பல பிரச்சனைகள், அதாவது நெறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, இப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த பத்தி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அதாவது ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்துட்டு நம்ம மல்லிய பிரிக்கிறதுக்காக அவ்ளோ பெரிய பிளான் போட்டாங்க. பிளான் ஏ, பிளான் பின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பிளான் Z வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களோட பிளான் எல்லாமே ஆரம்பத்துல ஒர்க் அவுட் ஆனாலுமே கூட கடைசியில எல்லாமே கால வாரி விட்டுருச்சு. ஆனா அதே சமயம் கால வாரி விட்டிருந்தா கூட பிரச்சனை இல்ல. அப்படியே குப்புறக்க வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இத எல்லாருமே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அசிங்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் நிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தன்மையா நடந்துக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நார்மலா டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அ நம்ம விஜய்க்கு வந்து மல்லிய திட்டுனாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா இது எல்லாத்தையுமே செஞ்சது ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எவிடன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா காட்டுனதுக்கு அப்புறமா, இங்க பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு நீங்க 2 பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. கடைசியில அன்னபூர்ணி இருந்துட்டு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த தாலி பெருக்கு ஃபங்ஷன நல்லபடியா முடிக்கிறது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க மாப்பிள வெண்பாவோட உயிருக்கு ஆபத்து. நீங்க வந்து இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து இப்ப பெத்து குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா வெண்பா வந்து இப்ப உயிரோட இருக்க மாட்டா. அது அவளோட ஜாதகத்திலேயே இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப சொல்லி கடைசியில வந்து இப்ப விஜய்க்கும் எல்லாமே ஓகே தான். ஏன்னா மல்லி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படி இப்படின்ற மாரி முடிவு பண்ணி, கடைசியில வந்து இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராயிடுறாங்க. நம்ம மல்லியும் வந்து இப்ப தயாராயிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாலி கட்டும்போது தான் வந்து இப்ப பிரச்சனையாகி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இப்பவாச்சும் வந்து இப்ப இவங்களோட வாழ்க்கை தொடங்குனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.